காஞ்சிபுரம் மாநகராட்சியின் முதல் வார்டு கடந்த 2 ஆண்டுகளாக சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநகராட்சியின் அதிகாரிகள் உடனடியாக இதனை தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு பஞ்சுப்பேட்டை பெரிய தெரு நகரின் நுழைவு வாயிலாக உள்ளது. நகரின் பல பகுதிகளுக்கு செல்கின்ற வகையில் இந்த பெரிய நீண்ட சாலை அமைந்துள்ளது. பஞ்சுப்பேட்டை பெரிய வீதிகள் 30க்கும் மேற்பட்ட குறுக்கு தெருக்கள் உள்ளது. ஒவ்வொரு குறுக்கு தெருக்களிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சாலையில் ஆரம்ப சுகாதார மையம், துணை மின் நிலையம், மத்திய அரசின் ஆதரவற்றோர் தங்கும் விடுதி உள்ளிட்டவை உள்ளன. காஞ்சிபுரம் மாநகரத்தின் நுழைவு வாயிலாக விளங்கும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினராக திமுகவை சார்ந்த பெண் உறுப்பினர் உள்ளார். மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு 2 முறை மட்டுமே வார்டிற்கு வந்துள்ளார் என புலம்புகின்றனர் அப்பகுதி மக்கள். இதனாலேயே இவருடைய வார்டை மேயர் மகாலட்சுமி யுவராஜ் முற்றிலும் புறக்கணித்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. அதனால் அதிக மக்கள் வசிக்கும் முதல் வார்டை ஆங்காங்கே சேரும் சகதியுமாக குப்பை மேடாக மிகவும் அலங்கோலமாக காட்சியளிக்கின்றது. மேலும் இப்பகுதியில் இருந்து பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் இந்த சேற்றில் வழுக்கி விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பொங்கி சாலை முழுவதும் ஓடி சேரும் சகதியுமாக மிகவும் அலங்கோலமாக காட்சியளித்து வருகின்றது. இதனால் அப்பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு அவ்வப்போது சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற வியாதிகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றது. மேலும் இந்த குறுக்கு சாலையில் சுமார் 5 அங்குலம் உயரத்திற்கு தேங்கியுள்ள சேற்றையும் சகதியையும் அப்புறப்படுத்த பலமுறை கவுன்சிலரை நேரில் சந்தித்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டுகொள்ளாமலும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனை தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக அப்பகுதி மக்களை அவ்வப்போது வீடு வீடாக சென்று பணத்தை வசூல் செய்து தமக்கு தாமே துணை என்ற கோணத்தில் அங்கு சேர்கின்ற கழிவு நீரையும் சேற்றையும் சகதியையும் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து நாங்களே எங்கள் பணத்தை கொண்டு செலவு செய்வதற்கு கவுன்சிலர் எதற்கு, மாநகராட்சி எதற்கு, அரசாங்கம் எதற்கு என ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த ஒரு 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வியாதி வந்துருச்சு. சின்ன சின்ன குழந்தைக்கு கூட வருது, டெங்கு எல்லாமே வருது. இதே விட்டா நீங்க என்ன கவர்மெண்ட் நீங்க பாக்குறீங்க? நீங்க என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க நாங்க எவ்வளவு நாங்க மனு தான் கொடுக்க முடியும்? நாங்களே எத்தனை தடவை நாங்க எடுத்து போட்டு செய்ய முடியும்? நாங்களா கவர்மெண்ட் நடத்துறோம், அதுக்கு எதுக்கு நாங்க டாக்ஸ் பே பண்றோம்? எல்லாத்தையும் நாங்க பே பண்ணிட்டு நாங்க பே பண்ணிட்டோம். நாங்க உங்களை கேட்டு கெஞ்சிட்டு இருக்கோமே, உங்களுக்கான வேலை என்னது இது? நாங்களும் எத்தனை தடவை ஜேசிபி வச்சு காசு கொடுத்து இந்த சேத்தெல்லாம் வாரணும். ஆனாலும் அந்த கார்னர்ல தான் மாடு கட்டுறதுனால மழையில அந்த சாணி ரோடு ஃபுல்லா வருது. வண்டிங்கெல்லாம் திரும்பினாலும் சாணி மட்டும் இந்த ரோடு ஃபுல்லாவே வருது. பொது இடத்துல மாடு கட்டுறாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நகராட்சி முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். இந்த சேரெல்லாம் எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கணும். ரோடு பள்ளமேடா இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும், தண்ணி தேங்காம. அப்பகுதியில் வசிக்கும் மூதாட்டி ஒருவர் இது குறித்து தெரிவிக்கையில், எந்த விதமான விசேஷங்களுக்கும் எங்களுடைய உறவினர்கள் எங்கள் வீட்டிற்கு வர மறுக்கின்றனர். ஏற்கனவே ஒரு முறை வரும்போது இங்கே சேற்றில் வழுக்கி கீழே விழுந்து விட்டனர். இதனால் முக்கிய விசேஷங்களுக்கு அழைத்தால் கூட வர மறுக்கின்றார்கள். எங்களுக்கு நடந்து போகவே மிகவும் கஷ்டமாக உள்ளது என்று கூறினார். நான் கவுன்சிலராண்டியும் நாங்கள் சொல்லிட்டோம். கவுன்சிலரும் பார்த்தாரு. இது இல்லாமல் மாநகராட்சியில் மனு கொடுத்துருக்கோம், கமிஷன் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். எந்த மனுவும் எதுக்குமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் இங்கே அப்படியே தான் இருக்குது. சரி, மழை காலம் தான் இது இருக்குன்னு பார்த்தா வெயில் காலமும் அதே சகதி இருக்குது. அதே சகதி ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனேஜ் தண்ணி எப்பயுமே நம்மளுக்கு லீக் ஆகிட்டே இருக்குது. நம்மளால ஒரு இடம் நடந்து போக முடியல. இதால் வண்டியில் வரவங்க கூட அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. மேற்கொண்டு நம்மளுக்கு நிறைய நோய் வருது. சரி, குப்பையெல்லாம் சகதி மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. குப்பைக்காரங்களுக்கு சொன்னா கூட அவங்க வராங்க, மாசத்துக்கு 1 முறை தான் அவங்கள பார்க்க முடியுது. நம்ம எவ்வளோ சொல்லியுமே அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தா நாங்க வருஷ கணக்கில் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ஒரு 200 குடும்பம் மேல இருக்கோம். மொத்தமா நாங்க நகராட்சியிலே உட்காந்துடுறோம்.
எங்களை வீடு வாசல் விட்டு வந்து நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டோம். எங்களுக்கு என்னைக்கு ரெடி பண்ணுறீங்களோ அப்போ இந்த சந்துக்கு வரோம். நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் நகர மாட்டோம். நகராட்சி அடுத்த நடவடிக்கை அங்கே தான் வந்து நாங்கள் முற்றுகை எடுக்க போகிறோம். மேலும் இந்த அவலம் குறித்து பேசிய அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கையில், கோடை வெயில் மற்றும் மழை என எந்த காலநிலையாக இருந்தாலும் இப்பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக தெரிவித்தனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த தெருவில் வந்து எப்பவுமே சேரும் சகதியுமா அதிகமா இருக்கு. மழை காலத்துல சேரு சகதி அதிகமா இருக்கு. 1.5 அடி சேத்துல நடந்து போக வேண்டியதா இருக்கு. வெயில் காலத்துல நல்லா இருக்கும்னு பார்த்தா வெயில் காலத்துல ட்ரைனேஜ் லீக் அதிகமா இருந்து அந்த மேடா இருக்கு அந்த பகுதி, அங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ட்ரைனேஜ் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கு. இங்க குழந்தைங்களாம் அதிகமா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சேரும் சகதியில் தான் விளையாடுறாங்க. இதை பத்தி எத்தனையோ தடவை கவுன்சிலர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா ஒரு நடவடிக்கை இல்லை. நகராட்சியிலையும் பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ற சார் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து பார்க்கல. லாஸ்டா கூட ஃபோன் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணீங்களா இல்ல கமிஷனரை வந்து நாங்க பார்க்கணும்னு கேட்டதுக்கு வந்து பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. பல வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. எனவே கடந்த 2 ஆண்டுகளாக சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் இதனை உடனே அப்புறப்படுத்தி சுகாதார சீர்கேடு ஏற்படாத வண்ணம் தூய்மைப்படுத்த உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகரனுடன் செய்திக்குள்ளார்.